கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். மார்க்கு 1:27 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு தேவனை குறித்து சொல்லும் போது ஸ்தோத்திரம், அவர் எப்படிப்பட்டவரோ என்கிறதான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். திரும்பவும் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். ஆம், இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வார்த்தை சொல்லுகிறது. இயேசு எப்படிப்பட்டவர்? கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை, இயேசு எப்படிப்பட்டவரோ. ஆம், எனக்கன்பானவர்களே, இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே சொல்லுவார்கள். அவர் தாடி வைத்திருப்பார், அவர் நல்ல பெரிய மீசை வைத்திருப்பார், அவர் நல்ல அங்கி உடுத்தி இருப்பார், அவர் கால்களிலே பாதரட்சை அணிந்திருப்பார். ஓ சோத்திரம், கர்த்தர் நல்லவர், அவருடைய உடை வித்தியாசமாயிருக்கும் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர்கிட்ட போய் இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் அவர் நல்ல அழகாய் உபதேசிக்கிறவர் என்று சொல்லுவார்கள். அப்புறம் அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார் என்று சொல்லுவாங்க. அப்புறம் இயேசு நிறைய பேருக்கு விடுதலை தருவார் என்று சொல்லுவார். இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்? அந்த லூக்கா 19:3 ஒரு கேள்வி கேட்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ? எனக்கன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஒரு கேள்வி என்ன? நீங்கள் இயேசுவை எப்படிப்பட்டவராய் அறிந்திருக்கிறீர்கள்? ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எப்படிப்பட்ட தேவனாக நீங்கள் அவரை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள்? அவரை குறித்து சோதரம் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து வைத்திருக்கிறீர்கள்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த எப்படிப்பட்டவரோ என்கிறது குறித்து வேதத்தில் நிறைய காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவது, தேசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. இரண்டாவது, நிலம் எப்படிப்பட்டது? நம்முடைய நிலம் நல்ல நிலமா கெட்ட நிலமா என்பது எப்படிப்பட்டது தெரிந்திருக்க வேண்டும் என்று என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. விக்கிரகத்தை வார்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவருடைய ஜீவியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏசாயா 44:10வது வசனம் சொல்லுகிறது. இப்படி அவசரம் எப்படிப்பட்டது என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாய் இயேசு எப்படிப்பட்டவர்? ஓ இயேசு எப்படிப்பட்டவர்? நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம், இவரே கிறிஸ்து என்பதற்கு நிறைய வரலாற்றை, சரித்திரத்தை, புஸ்தகங்களை, பாடல்களை மற்றும் பல சம்பவங்களை பார்த்தோம். இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவர்? அதைத்தான்
மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசித்தோம். மார்க் 1:27 மீண்டும் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர். அவர் கீழ்ப்படிய பண்ணுகிற தேவன். அவர் சோத்திரம், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த மார்க் 1:27 சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எல்லாவற்றையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறவர், கீழ்ப்படிய வைக்கிறவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் அப்படி எதையெல்லாம் கீழ்ப்படிய வைக்கிறார், எந்தெந்த காரியத்தை கீழ்ப்படிய வைக்கிறார்? முதலாவதாக மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் அக்கறையிலே தெற்கேசேனே நாட்டிலே வந்தபோது பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கலிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவரும் நடக்கக்கூடாது இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு 2 பேர் அசுத்த ஆவியிலே பிடித்தவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இயேசு இங்கு வரும்போது அவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள்? அவர்களே இயேசுவிடத்தில் போய், ஆண்டவரே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று கேட்டு அவருடைய வல்லமைக்கும் அவருடைய அபிஷேகத்துக்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் அசுத்த ஆவிகளையும் கீழ்ப்படிய பண்ணுகிற தேவன். அவர் எந்த விதமான ஆவியையும் தனக்கு கீழே அடக்கி ஆளுகிறவர். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில அசுத்த ஆவிகளின் போராட்டம் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட எவ்வளவு பயங்கரமான அசுத்தாவின் போராட்டம் இருக்கிறதோ, அதுல இருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி? அந்த ஆவிகளை கீழ்ப்படிய பண்ணி. இங்க எப்படி கீழ்ப்படிய பண்ணுகிறார்? அந்த மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 31-32 வசனங்களை வாசித்து பார்த்தால், அவன் சொல்லுகிறார், நீங்கள் கடலிலே போய் விழுங்கள் என்று சொன்னவுடனே அந்த பன்றிகள் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து ஜலத்திலே விழுந்தது. அப்போ இவர் சொல்ல அந்த ஆவிகள் கீழ்ப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்று கணவன் எதிர்பார்க்கிறார். தான் சொல்லுவதற்கு தலையாட்ட வேண்டும் என்று கணவனிடத்தில் மனைவி எதிர்பார்க்கிறார்கள். அதுல கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற பெரிய உபதேசம் என்ன? பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறார்கள், கணவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறார்கள், பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வீடுகளுக்கு வேலைக்காரர்கள் நான் என்ன சொன்னாலும் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் மனிதர்களிடத்தில் தான். ஆனால் நம்முடைய எப்படிப்பட்ட
எப்படிப்பட்டவர் இயேசுவை பாருங்கள். அவர் அசுத்த ஆவிகளையே கீழ்ப்படிய பண்ணுகிற தேவன். இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தோடு சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தில் எந்த விதமான அசுத்த வல்லமைகள் இருந்தாலோ, எப்படிப்பட்ட அசுத்தாவின் கிரியைகள் இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல போகிறார். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தின்படி, அவைகள் புறப்பட்டு போய் என்று சொன்னபோது அவைகளெல்லாம் போய் கடலிலே பாய்ந்ததை போல உங்க வீடுகளில் இருக்கிறதானே பொல்லாத ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற போகிறது. அந்த வீடுகளில் காணப்படுகிற விக்கிரகத்தின் வல்லமையினால் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்க ஜீவியத்தை ஆண்டவர் விடுவிக்கும்படியா அந்த விக்கிரகத்தின் வல்லமைகளை ஒன்றுமில்லாமல் கர்த்தர் பண்ண போகிறார். அங்க இருக்கிற அதோடைய அந்த விக்கிரகமானது செயலற்றதாய், வல்லமையற்றதாய், அதோடைய கிரியைகளற்றதாய் அது மாறுகிறது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்க போகிறார்கள். இது நீங்கள் காணப்போகிறீர்கள். இது நடக்கும், இது நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ உங்க கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலோ, உங்களுக்கு அறிந்தும் அறியாமலோ, உங்க வீடுகளுக்குள் காணப்படுகிற அலைக்கலைப்பின் ஆவி, அந்தகாரத்தின் ஆவி, விழுந்து போன ஆவி, மாம்சத்தின் ஆவி, பாவத்தின் ஆவி, துர்க்குணத்தின் ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் சோத்திரம் வெளியே அனுப்ப போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும் என்று மகத்துவத்தின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், இயேசு எப்படிப்பட்டவர்? அசுத்த ஆவிகளையும் கீழ்ப்படிய பண்ணுகிறார். அவர் சமுத்திரத்துக்கு போய் விழு என்று சொன்னால் விழக்கூடியது, புறப்பட்டு போ என்று சொன்னால் அது போகக்கூடியது, அமைதலா இரு என்று சொன்னால் அமைதலா இருக்கக்கூடியது. அந்த அளவுக்கு ஆவிகளின் மேல் வல்லமை உள்ளவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த ஆவிகளை குறித்து சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, நல்லவே, கர்த்தர் நல்லவே. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19, 20வது வசனங்களை, இது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல். அல்லேலூயா. இங்கு இந்த ஆவிகளுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கிறது பாருங்க. 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் இந்த ஆவிகளுக்கு முதலாவது பிசாசுகள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக 18வது வசனத்திலே சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக 19வது வசனத்திலே வல்லமை சத்துரு என்று சொல்லப்படுகிறது. 20வது வசனத்திலே ஆவி என்று சொல்லப்படுகிறது. இப்போ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்க வாழ்க்கையிலே பிசாசுகள் இருக்கிறதா, சாத்தான் இருக்கிறதா, சத்துரு இருக்கிறதா, ஆவி இருக்கிறதா? இந்த நாளையும் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனத்தின்படி உங்க வாழ்க்கையிலே பிசாசுகள் இருந்தாலும், சாத்தான் இருந்தாலும், சத்துரு இருந்தாலும், ஆவி இருந்தாலும் அது உங்களை ஜெயிக்க போவது இல்லை. ஏனென்றால் இயேசு எப்படிப்பட்டவே? இவைகளை எல்லாம் கீழ்ப்படிய பண்ணுகிற தேவன். இவைகளெல்லாம் கீழ்ப்படிய பண்ணுகிற கர்த்தர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து சொல்லுகிறேன். இதோ உங்க குடும்பத்திலும், வீட்டிலும், வாழ்க்கையிலும் காணப்படுகிற
எல்லா அசுத்தாவிகள், அந்தகாரத்தின் ஆவிகள், விழுந்து போன ஆவிகள், சண்டையின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், சுத்திரம் பிரச்சனையின் ஆவிகள், நோய்வாய்ப்படுத்துகிற ஆவிகள், இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு ராத்திரியே தேவன் அப்புறப்படுத்துகிறார். ஏனென்றால் இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் ஆவிகளை கீழ்ப்படிய பண்ணுகிற தேவன். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். தேவன் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். இயேசு எப்படிப்பட்டவரோ முதலாவது ஆவிகளை கீழ்ப்படிய பண்ணுகிறவர். இரண்டாவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. வாசிக்கிறேன். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார். இயேசு எப்படிப்பட்டவர்? கர்த்தர் நல்லவர். அவர் கடலையும் கீழ்ப்படிய பண்ணுகிறார். கடலையும் கீழ்ப்படிய பண்ணுகிறார். முதலாவதாக அவர் ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக அவர் ஆவிகளை கீழ்ப்படிய பண்ணுகிறார். இரண்டாவதாக இங்கு கடலும் கீழ்ப்படிய பண்ணுகிறார். இந்த கடலும் கீழ்ப்படிய பண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த விதத்திலே கடலை கீழ்ப்படிய பண்ணுகிறார்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக அவர் கடலை கீழ்ப்படிய பண்ணினது எப்படி? ஓ சோத்திரம், அந்த மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஓ சோத்திரம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே 26ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே என் பயப்படுங்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் கடலை கீழ்ப்படிய பண்ணுகிறார். கடலை கீழ்ப்படிய பண்ணுகிறார் என்று சொன்னால் சொல்கிறோம், அதை எப்படி கீழ்ப்படிய பண்ணுகிறார்? வேதம் சொல்லுகிறது, அவர் கடலை அதட்டினார். அவர் கடலை அதட்டினார். அதட்டினார் என்ப அதட்டி ஒரு கடலை அடங்க வைக்கிறார். அதட்டி ஒரு பொங்குகிற அலையை அமர வைக்கிறார். இந்த அதட்டுதலை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 106:9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அல்லேலூயா. இங்கு தேவன் கடலை எப்படி கீழ்ப்படிய பண்ணுகிறார் என்று சொன்னால், ஓ சோத்திரம், அதை அதட்டுகிறார். கடலே அமைதலாயிரு, கடலே சும்மாயிரு, அலையே எறியாதே என்று அதிகாரத்தோடு சொல்லும். அந்த அதிகாரத்தோடு சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது? சங்கீதம் 106:9 சொல்லுகிறது, அந்த கடல், அந்த சமுத்திரம் அப்படியே வற்றி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் அதட்டுகிற இயேசு கிறிஸ்து. அவர் கடலையும் கீழ்ப்படிய பண்ணுகிற இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த இடத்துல கடல் கீழ்ப்படிந்தது என்பதற்கு ஒரு ஓமையை உங்களுக்கு கிறிஸ்துவை முன்னிட்டு சொல்லுகிறேன். ஒரு நாள் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். சரி என்று சீசர்கள் கீழ்ப்படிந்து அக்கறைக்கு போக புறப்பட்டு பிரயாணப்பட்டு விட்டார்கள். இயேசுவோ மலைக்கு மேலே தங்கிவிட்டார். மலைக்கு மேலே தங்கின இயேசு என்ன செய்தார்? நடு ராத்திரியிலே மலையிலிருந்து இறங்கி வந்து கடலின் மேல் நடந்தார். நடந்து வந்ததை பார்த்த உடனே
பேதுரு சொன்னார், அந்நீரே ஆனால் நானும் வரட்டும் என்று சொன்னார். இப்ப நல்லா கவனிக்கணும். வா என்று சொன்ன உடனே கர்த்தர் நல்லவே, பேதுரு இறங்கி நடக்க ஆரம்பித்தார். இப்ப இயேசு தண்ணீர் மேல் நடந்து கொண்டிருக்கிறார். பேதுரு படகிலிருந்து தண்ணீருக்குள் இறங்கி கொண்டிருக்கிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். இறங்கின வேகத்திலே, அலைகளை பார்த்த மாத்திரத்திலே அவன் மூழ்க ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சமுத்திரத்தின் அலை, கடலின் அலை ஒரு மனுஷனை மூழ்கடிப்பதற்கு மணிக்கணக்கான நேரம் தேவையில்லை. ஒரு இமை பொழுது, இமை என்பது கண்ணை மூடி திறக்கிற அந்த நொடியை விட குறைந்த நேரம். ஒரு இமை பொழுது போதும், அந்த மனுஷன் தண்ணீருக்குள் போயிருப்பான். ஆனா இங்க நல்லா கவனிக்கணும். பேதுரு தண்ணீர் மேல் இறங்கி நடந்தான் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இறங்கி நடந்தான் ஒன்று. இரண்டாவது, இப்ப அவன் காற்றை பார்க்கிறான். மூன்றாவது, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தான். நான்காவதாகத்தான் மூழ்க போகிறான். மூழ்க போனானே ஒழிய அவன் மூழ்கவில்லை. இப்ப ஐந்தாவது என்ன செய்கிறான்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ரட்சியும் என்று ஒரு ஜெபம் பண்ணுகிறான். இப்போ நல்லா கவனிக்கணும். அவ்வளோ பெரிய கடல்ல இவன் இறங்க ஆரம்பிக்கிறான், தண்ணீரில் நடக்கிறான், காற்றை பார்க்கிறான், அவிசுவாசத்தை இடம் கொடுக்கிறான், அப்புறம் மூழ்க ஆரம்பிக்கிறான், அப்புறம் ஜெபிக்கிறான். இவ்வளவு நேரம் ஆயும் மூழ்கலையே, இந்த பேதுரு சாகலையே, தண்ணி அவனை மேற்கொள்ளலையே. ஏன்னாக்கா அங்கதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேதுருவுக்காக கடலை அதட்டுகிறார். நீ பேதுருவை ஒன்றும் செய்யக்கூடாது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே சாத்தானை பார்த்து கர்த்தர் சொன்னார், சாத்தானே நீ என்னவும் செய், அவன் ஜீவனை மட்டும் விட்டுவிடு. எப்படி ஆண்டவர் இங்க சொன்னாரோ அதே போல இங்க சொல்லுகிறார், கடல் நீ பேதுருவை ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த கடல் பார்க்குது, அப்படியே சோத்திரம் அவனை மேலேதான் தள்ளி கொண்டிருக்கிறதே தவிர உள்ளே இழுக்கவில்லை. ஆண்டவர் கையை நீட்டி பிடித்து அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று தூக்கி விடுகிற வரைக்கும் அந்த கடல் அந்த பேதுருவை மிதக்க வைத்ததையா. உங்களுக்கு தெரியுமா, உங்க குடும்பத்துல இன்னைக்கு நீங்க மூழ்கி போகாததுக்கு காரணம், நீங்க தற்கொலை பண்ணி செத்து போகாததுக்கு காரணம், உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையின் நிமித்தமாக அந்த வீட்டை விட்டு இன்னும் ஓடி போகாதது காரணம், இன்னும் அந்த வீட்டில் நிலைத்திருப்பதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில் வருகிற சமுத்திரம் என்கிற அந்த கடல் போன்ற பிரச்சனைகளை ஆண்டவர் அதட்டினார். அதனால தான் நீங்க பிரச்சனை மத்தியிலே மிதந்து கொண்டிருக்கிறீர்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க செய்கிற கிரியையில கடல் பார்த்து அது மௌனமாயிருக்கிறது. அந்த கடலால் பேதுருவை இழுக்க முடியாததை போல பாதாளம் இழுக்க முடியவில்லை. ஆனா பிரச்சனைகள் மிதந்து நீங்க மேலத்தான் இருக்கிறீங்க. பேதுருவின் தலை மேல இருக்குது, பேதுருவின் மார்பு மேலத்தான் இருக்குது, பேதுருவின் கை மேலத்தான் இருக்குது. ஆண்டவர் கையை பிடித்து தூக்குகிற வரைக்கும் அந்த சமுத்திரவனை மூழ்கடிக்கல. காரணம் என்ன? ஆண்டவர் அதை அதட்டினார். இயேசு எப்படிப்பட்டவர்? கடலையும் சூத்திரம் கீழ்ப்படிய பண்ணுகிறார், கடலையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவன். ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் என்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தீர்களோ அன்று முதல் இன்று வரைக்கும் ஆண்டவர் உங்களை மிதக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கடலில் உயிர் தப்பினது பேதுரு மட்டும்தான் நினைக்காதீங்க. இதை விட ஒரு பெரிய உலக வரலாறு இருக்கிறது. உலக சுதரம், உலகத்தின் கிண்ண சாதனை இருக்குது. கடலில் தப்பினவர்கள் யார் தெரியுமா? அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் கடைசி 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். 276 பேர் பவுலோடு பிரயாணம் பண்ணுகிறார்கள். இப்ப பவுல் சொல்லிட்டார், நீங்க கடல்ல குதித்து
விட்டு பலகைகளையும் துண்டுகளை பிடித்துக் கொண்டு போங்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் குதித்தார்கள். கடல் கொந்தளிக்கிறது. அந்த கடல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படகையை கப்பலையே உடைச்சி போட்டுச்சு. அந்த கடல் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கப்பலை மணலுக்குள் இழுத்து சொருகி கொண்டது. அந்த கடல் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கிளியோதன் காற்றை அனுப்பினது. இந்த கடல் தான் பவுலுடைய கப்பல் இருந்த கோதுமை, மாவு, அரிசி, தானியம், வார்கோதுமை எல்லாத்தையும் தான் விழுங்கி போட்டது. இந்த கடல் தான் இருளை கொடுத்தது. இந்த கடல் தான் மழையை கொடுத்தது. இந்த கடல் தான் அங்க இருக்கிறவர்களை 14 நாட்களாக சாப்பிட முடியாதபடிக்கு பட்னியா போட்டது. ஒரு கடல் இவர்களை இவ்வளவு பாடுபடுத்தினது. ஆனால் தேவ மனுஷன் சொல்லி 276 பேர் கீழே தண்ணியில குதிச்சோம். பைபிள் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது, ஓசோ சரித்திரம் சொல்லுகிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஐயா, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இதுல இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பவுலை கைதியாகத்தான் அந்த கப்பலிலே பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வல்லுநர்களும் வேத அறிஞர்களும் சொல்றாங்க, பவுலுடைய ஒரு கையிலே விலங்கின் ஒரு பகுதியும் அந்த விலங்கின் மறுபகுதி இன்னொரு காவலாளின் கையிலும் இருந்ததாம். பவுல் காலையில ஏஞ்சி டாய்லெட்டுக்கு 2 பாத்ரூம் போனாலும் காவலாளி அவன் கையை பிடிச்சிதான் போகணும். அவனும் டாய்லெட் இருக்கணும், அவனும் பாத்ரூம் போகணும். அவனுக்கு பாத்ரூம் வருதோ இல்லையோ அவன் உட்கார்ந்துதான் ஆகணும். பவுல் குளிக்க போனாக்கா காவலாளியும் போவனும் குளிக்கணும். பவுல் தூங்குனாக்க இவனும் தூங்கிதான் ஆகணும். ஏன்னா அவன் கையில விலங்கின் ஒரு பகுதி, இவன் கையில ஒரு விலங்கின் ஒரு பகுதி. அந்த நிலைமையில தான் எல்லாரும் குதிக்கும் போது பவுலும் குதிச்சார். ஒரு கையில விலங்கு, இன்னொரு கை, ஒரே ஒரு கைதான் ஆட்ட முடியுது. ஆனா அதுல கூட நீந்தி பவுல் வெளியே வந்துட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த அவ்வளோ பெரிய கடல் இதுக்கு முன்பு அத்தனை உபத்திரவத்தை கொடுத்த போது, இந்த 276 பேர் குதித்த போது, தேவ மனுஷனாகிய பவுல் குதித்த போது, அந்த கடலை ஆண்டவர் அதட்டினார். அது உடனே கீழ்ப்படித்தது. ஒருவரையும் விழுங்கி போடலையா. இன்னைக்கு உங்க தலையை சுற்றி கடல் மாதிரி பிரச்சனை இருக்குன்றீங்க, கடல் போல போராட்டம் சொல்றீங்க. ஆனா உண்மை தெரியுமா? அந்த கடல் போராட்டத்துக்கு மத்தியில தான் ஆண்டவர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். நீங்க பல நேரத்துல கீழ்ப்படியலங்க, ஆனா அந்த கடல் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவரோ? அவர் முதலாவது ஆவிகளை கீழ்ப்படிய பண்ணுகிறார், 2வது கடலையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர். ஐயா, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளுவது என்ன? சொல்கிறோம், கர்த்தர் ஆவிகளுக்கு இருக்கிற ஒரு தெய்வ பயம், கடலுக்கு இருக்கிறதான ஒரு அர்ப்பணிப்பு இந்த செய்தி கேட்கிற பலருக்கு கிடையாது. தெய்வ பயம் அற்றவர்களாகவே துணிகரத்தில் வாழ்கிற பலர் இருக்கிறார்கள். அர்ப்பணிப்பின் ஜீவியம் இல்லாமலேயே சுத்திரம் இஷ்டம் போல் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றை சொல்லுகிறேன், கடல் உங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு முன்பாக, கடல் போன்ற பிரச்சனை உங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு முன்பாக கவனமாய் மனம் திரும்புங்கள். சற்று இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வருவதற்கு வந்ததற்கு பின்பு திடீரென்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு டாக்டர், அவர் MBBS முடித்திருக்கிறார், அப்புறம் MS முடிச்சிருக்கார், அப்புறம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் முடிச்சிருக்கார், அப்புறம் இன்னும் என்னென்னமோ கோர்ஸ் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் பண்ணி அறுவை சிகிச்சையில ஒரு நவீன நிபுணர் என்று பெயர் பெற்றிருக்கார். இத்தனை பட்டப்படிப்புகள், இத்தனை விதமான துறைகள் எல்லாம் படிச்சு ஒரு சிறந்த அருமையான அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்று பெயர் பெற்ற அவர் திடீர்னு இறந்துட்டார். அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 37. 37 வயசுக்குள்ள
எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சு இவ்வளவு பட்ட படிப்பு படிச்சு இத்தனை துறைகள் ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அத்தனை கோர்ஸ்லயும் நல்ல நேம் எடுத்து விசேஷமா பெரிய நல்ல ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப எக்ஸலன்ட் பர்சன் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தவ 37 வயதிலே அவருக்கே இருதய கோளாறு. இவர் எத்தனையோ நூற்றுக்கணக்கானவர்கள் இருதய கோளாறுகளை சரி பண்ணிருக்க, இவருக்கு ஒரு இருதய கோளாறு வந்து 37வது வயதிலே மரித்து போனார். இதைத்தான் நான் சொல்றேன், அந்த கடல் உங்களை உள்வாங்கிடக்கூடாது. இதுவரைக்கும் கர்த்தர் அந்த கடலை அதட்டிட்டு இருக்காரு. என் மகள தொடாதே, என் மகனை தொடாதே, அவர்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லுகிறார். ஓ, நீங்க கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் தீட்டு என்று சொன்னால் தீட்டை தொடக்கூடாது. கர்த்தர் ஆகாது என்று சொன்னால் ஆகாததை நாடக்கூடாது. என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் கர்த்தரை பின்பற்றி வர வேண்டும். அதுதான் முக்கியம். இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் கடலையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவன் 41வது வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இவர் சொல்கிறோம், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். இப்போ இவர் இயேசு எப்படிப்பட்டவர்? மூன்றாவதாக இந்த மார்க்கு 4:41 சொல்லுகிறது, காற்றையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர். காற்றையும் கீழ்ப்படிய பண்ணுகிற கர்த்தர். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சொல்கிறோம், இந்த காற்றையும் கீழ்ப்படிய அவர் முடியும் என்று சொன்னால் அவர்தான் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவர்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர் காற்றையும் கீழ்ப்படிய பண்ணுகிறார். இந்த காற்றை கீழ்ப்படிய பண்ணுகிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? ஒரு வித்தியாசமான கீழ்ப்படுதலை காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோபு 41:16வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய். நல்லா கவனிக்கணும். காற்றானது கிழக்கே தோன்றி மேற்கே வீசுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு திசை தோன்றி மறு திசை வரைக்கும் காற்று அடிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஓ, கர்த்தர் நல்லவன். ஆனால் காற்று நுழைய முடியாத இடம் என்பது இல்லவே இல்லை என்பது இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வாதம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் கட்டளையிட்டால் மட்டும்தான் சில இடத்திலே காற்று புக முடியும். புக முடியும். அவர் கட்டளையிடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காற்று கூட உங்க குடும்பத்துக்குள்ள புக முடியாதுங்க. ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சோத்திரம் புக முடியாத ஒரு அனுபவம் எதை குறிக்கிறது? அது நெருக்கத்தை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது நெருக்கத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. எந்த நெருக்கம்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, என் வாழ்க்கையில புயல் காத்தடிக்குது பாஸ்டர், என் வாழ்க்கையில சூறாவளி காத்தடிக்குது பாஸ்டர், என் வாழ்க்கையில என்ன காத்து வீசுதுன்னு உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும் சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள்.
அவங்க சொல்ற வார்த்தையின் முடிவு என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில காத்தடிக்கிற மாதிரி இவ்வளவு பிரச்சனை வந்தும் நான் இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க நிலைத்து நிற்பது உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய திராணியினால் அல்ல, உங்களுடைய சத்துவத்தினால் அல்ல. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் தான் உங்களை நிலைத்து நிற்க வைத்திருக்கிறார். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவன் தான் அந்த காற்றுக்கு நடுவே உங்களை உட்கார வைத்திருக்கிறார். எலியாவின் காலத்திலே காற்று அடித்து ஓ சோத்திரம் அவனுடைய தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும் தூக்கி கொண்டு போனது. பிலிப்புவின் வாழ்க்கையிலே காற்று அடித்து ஆவியானவர் பலத்தோடு கர்த்தர் நல்ல ஒரு வனாந்தரத்திலே பிலிப்பு ஓடுகிறவனாய் மாறினான். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே வேதாகமத்திலே காற்று வீசினது, ஓ காற்று அடித்தது. ஆனால் நன்றாய் கவனிக்கணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த காற்றை ஆண்டவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? அவரை நம்முடைய கையிலே பிடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் காற்றை தம்முடைய கையிலே பிடித்து வைத்திருக்கிறார். அவர் அந்த காற்றை பிடித்து வைத்திருக்கிறபடினால தான் ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் உங்களால் ஓ சந்தோஷமா இருக்கப்படுகிறது. இங்க இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். காற்றும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. இந்த காற்று என்பது எதை குறிக்கிறது? காற்று என்பது என்ன? வாசிக்கிற ஒரு வசனத்தை யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபு 7:7. என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காண போகிறது இல்லை என்றும் நினைத்தருளும். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது. இந்த காற்று என்பது எதை குறைக்கிறதாம்? ஒவ்வொருவருடைய சரீரத்துக்குள் இருக்கிற பிராணன் என்கிறதானே மூச்சு வாங்குதல், மூச்சு விடுதல், மூச்சு இழைத்தல், அந்த மூச்சை தான் இந்த காற்று என்பது காண்பிக்கிறது. இப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவர் சொல்ல காற்றும் கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் உங்களுடைய மூச்சு இப்போதைக்கு நிற்க கூடாது என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். உங்கள் மூச்சு அதிகமாய் வாங்கக்கூடாது என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய மூச்சு காற்று இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. சிலர் சொல்றாங்க, நான் கொலஸ்ட்ரால் சாப்பிடுறது கிடையாது, அதனால என்னுடைய பிரீத்திங் நல்லா இருக்குது. சிலர் சொல்றாங்க, நான் சுகர் சாப்பிடுறது கிடையாது, அதனால என்னுடைய பிரீத்திங் நல்லா இருக்குது. சிலர் சொல்றாங்க, நான் டயட் கண்ட்ரோல்ல இருக்கிறேன், அதனால என் ஹெல்த் நல்லா இருக்குன்னு. நான் சொல்றேன், நீங்க சுகர் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருங்க. நான்வெஜ் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருங்க. டயட் கண்ட்ரோல்ல இருங்க, இல்லாம இருங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த காற்று என்பது நம்முடைய பிராணனை குறிக்கிறது. அந்த பிராணனாகிய காற்று கூட நம்மை விட்டு போகாமல் இருப்பதும் நமக்குள் நிலைத்திருப்பதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலினால். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலால் தான் அந்த காற்றாகிய ஜீவன், அந்த காற்றாகிய பிராணன் நமக்குள் இருக்கிறது. அதனால தான் நம்ம இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம். வாசிக்கிறேன் காற்றை குறித்த இன்னொரு வசனத்தை. யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 30:15. பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிட்டு. இப்ப பாருங்க, காற்று என்பது பிராணன் என்று சொன்னேன். அந்த பிராணன் என்கிற காற்று அடுத்து எதை காண்பிக்கிறது? யோபு 30:15 சொல்லுகிறது, அது ஆத்துமாவை குறிக்கிறது.
அப்போ உங்களுடைய என்னுடைய ஆத்மாவை, உங்களுடைய என்னுடைய பிராணனாகிய ஜீவனை அந்த சுவாசத்திலே ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? காற்றை போல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் சோதரம் குழந்தையோடு கூட அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறோம், கார்ல போயிட்டு இருக்கோம். அப்ப போகிற வழியில அந்த சாலை ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல ஒரு வாலிப சின்ன பையன் அந்த குழந்தைகளுக்கான காற்றடித்த பொம்மைகளை விற்றுக்கிட்டு இருக்கும். அது சில பொம்மையை பார்த்தா டால்பின் மாதிரி இருக்குது, சில பொம்மையை பார்த்தா கேட் மாதிரி இருக்குது, சில பொம்மையை பார்த்தா இன்னொரு சில உருவங்கள் இருக்குது, அப்புறம் அதுலயே ரவுண்ட் இருக்குது, வாட்டர் பேக் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. நான் உடனே காரை நிப்பாட்டி, பார்க்க நல்லா இருக்குது, குழந்தைக்கு கொடுத்தா சந்தோஷப்படுன்னு சொல்லி உடனே கார் நிப்பாட்டி எவ்வளவு கேட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னா ஒரு சின்ன தொகை தான் கொடுத்துட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தோன்னு ஒரே சந்தோஷம், சிரிக்குது, பேசுது, அங்கங்க ஆட்டுது, அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட காட்டுது. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, குழந்தை நல்லா சந்தோஷமாங்க. அப்போ அந்த நேரத்துல கார்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்கு ஒருத்தர், பாப்பா கொண்டா சொத்துறோம், அழகா இருக்கு, தாத்தா வாங்கி கொடுத்ததுல எவ்வளவு நல்லா இருக்கு பாரு, நானும் பாக்குறேன் கொண்டாடின உடனே அந்த குழந்தை சந்தோஷத்தின் மிகுதியில அவர்கிட்ட கொடுத்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, அதை பார்த்து வாங்கிட்டு அந்த டால்பின் மூக்க பிடிச்சு பார்த்தாரு, வயிற்று தடவி பார்த்தாரு, பின்னாடி வாழையும் தொட்டு பார்த்தாரு, எல்லாம் தொட்டு தொட்டு தடவி பார்த்தாரு பாருங்க. அப்ப வயிற்றுக்கு அடியில ஒரு சின்ன பட்டன் ஒண்ணு இருந்துச்சு. இவரு என்ன பண்ற, பட்டனை லைட்டா லூஸ் பண்ணாரு பாருங்க, உள்ள இருந்த காத்தெல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ அது டால்பின் மாதிரி இல்ல, தொங்கி போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அந்த டால்பின் மட்டும் ரூபத்தை இழக்கல, தொங்கி போன பலூன் ஆகல, அந்த குழந்தையுடைய சந்தோஷமும் போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை இன்னைக்கு டால்பின் பொம்மை மாதிரிதான் வச்சிருக்கார். நீங்க நினைக்கிறீங்க நான் வீரமங்கன் நினைக்கிறீங்க, நான் சூராதி சூரன் நினைக்கிறீங்க, என்கிட்ட எல்லா பலனும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, என் கை கால் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அவங்கள நிறைய பேர் டால்பின் பொம்மைய பாக்குற மாதிரிதான் பார்த்துட்டு இருக்காங்க. சிலர் உங்களை தொடுறாங்க, தடவுறாங்க, பக்கத்துல வர்றாங்க, உட்கார்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா கர்த்தர் நல்லவே, யாராவது ஒருத்தர் பட்டனை லைட்டா டச் பண்ணிட்டாக்கா காத்தெல்லாம் போயிடும். அப்ப அந்த காற்று என்பது எதை குறிக்கிறது? பிராணனை குறிக்கிறது. அந்த பிராணன் எங்க போகிறது? ஆத்துமாவுக்குள் போகிறது. இது இவ்வளவு பெரிய பிராணனையும் ஆத்துமாவையும் ஜீவனோடு வைத்திருக்கிற அந்த காற்றை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? அவருடைய கீழ்ப்படுதலுக்குள் வைத்திருக்கிறார். அவர் வந்து ஒரு பட்டனை தட்டிட்டார்னாக்கா, லைட்டா தூக்கிட்டார்னாக்கா, அந்த பட்டனை கழட்டிட்டாக்கா நீங்க டால்பின் மாதிரியே இருக்க மாட்டீங்க, காற்றடித்த பொம்மை மாதிரியே இருக்க மாட்டீங்க. அங்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதோட பொலிவு போயிரும், அதோட ரூபம் போயிரும், அதோட சாயல் போயிரும், அதோட உருவம் போயிரும், எல்லாம் போய் பிரயோஜனம் இல்லாததான் போயிடும். இதுக்கெல்லாம் காற்று உள்ளே இருக்கிற ஒரு காற்று, உங்களுக்குள் இருப்பது அது காற்று. அந்த காற்று என்கிற பிராணன், அந்த பிராணனுக்குள் ஒரு ஆத்துமா. கவனமாயிருங்கள். ஆனபடியினால் உங்க ஜீவன் யாருடைய கையில் இருக்குது? இயேசுவின் கையிலே இருக்குது. இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் காற்றுக்கும் கட்டளையிடுகிறார், காற்றும் கீழ்ப்படுகிறது. அந்த காற்று எப்படிப்பட்டது? அதுதான் பிராணன், அதுதான் ஆத்துமா, அதுதான் நல்ல பொலிவு, அதுதான் ரூபம், அதுதான் சாயல், அதுதான் உருவம். அந்த காற்று ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஓ, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீ ஜீவனை எடுக்க அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும் என்று சங்கீதக்காரன் 104:5 சங்கீதத்திலே அழகாய் சொல்லுகிறார். எனக்கன்பானவர்களே, உங்க மூச்சு காற்றை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும். நான் காத்துக்கொள்ளுவேன் என்று நினைக்காதீங்க. காலையில ஓடியும் ஓடி போயும் ஓடியும் வந்துட்டாக்கா, வாக்கிங் போயிட்டாக்கா எனக்கு ப்ராப்ளமே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அந்த காற்றையும் ஆண்டவர் தான் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படியானால் உங்கள் ஜீவன் நிலைத்திருக்க நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்?
இயேசு எப்படிப்பட்டவர்? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 8:25. கர்த்தர் நல்லவர். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அல்லேலூயா. இப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜலத்துக்கும் கட்டளையிடுகிற தேவன். ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த ஜலத்துக்கும் கட்டளையிடுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஜலத்துக்கும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அந்த ஜலத்துக்கும் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோபு 28:25 சொல்லுகிறது, அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஜலத்துக்கு அளவை பிரமாணிக்கிறார். இங்கு சொல்லப்படுகிற ஜலம் எதை குறிக்கிறது தெரியுமா? உங்களுடைய என்னுடைய சரீரத்தில் இருக்கிறதானே நீர் அளவை காண்பிக்கிறது. நம்முடைய உடம்புல ரத்தம் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு ரத்தம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தண்ணீரும் இருக்கிறது. இந்த தண்ணீரை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? அளந்து வைத்திருக்கிறார். அந்த ஜலத்தை தேவன் சரீரத்துக்குள் அந்த தண்ணீரை அளந்து வைத்திருக்கிறபடினால்தான் வேர்வை வர வேண்டிய நேரத்தில் வேர்வை வருகிறது, யூரின் வர வேண்டிய நேரத்தில் யூரின் வருகிறது. வாமிட்டிங் வர வேண்டிய நேரத்தில் வாமிட்டிங் வருது. மூக்கு சளி வர வேண்டிய நேரத்தில் சளி வருகிறது. இது எல்லாம் தண்ணீராய் வெளிப்படக்கூடியது. இதெல்லாம் கர்த்தர் சரியாய் வைத்திருக்கிறார். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறவர், அந்த ஜலமும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அவர் கீழ் அதை கற்றுக் கொடுத்தபடினால்தான், அவருடைய சத்தத்துக்கு பயந்துதான் உங்களுடைய சரீரத்தின் நீர் அளவு இன்னும் அதிகரிக்கல. அதனால தான் நீங்க நார்மல் பாடியில இருக்கிறீங்க. அவர் நன்மையா வைத்திருக்கிறதுனால தான் உங்க சரீரத்தில் இருக்கிற குறிப்பிட்ட அளவு நீர் வெளியேறல. அதனால தான் நீங்க சுகமா இருக்கிறீங்க. சில தேசங்களிலே, சில பட்டணங்களிலே, சில மனிதர்களை பார்த்தா 150 கிலோ, 250 கிலோ, 400 கிலோ வரைக்கும் கூட இருக்கிறார்கள். அவர்கள் உடலுக்குள் என்னதான் இருக்குது என்று பார்த்தா நீர் நிரம்பி இருக்குது. வயிற்றை பார்த்தா தொளம் தொங்கிட்டு இருக்குதோ, தொடைய பார்த்தா கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிட்டு இருக்குதோ, மார்பகத்தை பார்த்தாக்கா வடவட்டவடன் சுத்துறோம், நடனம் ஆடிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏயா உடம்பு இப்படி பெருத்து போயிருக்கு? 400 கிலோ, 300 கிலோ, 250 கிலோ இருக்குது. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த ஜலம், அந்த தண்ணீர். சூத்திரம். அவர்களுடைய தண்டனைக்கு, அவருடைய நியாய தீர்ப்புக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா ஒண்ணு கவனிங்க சகோதரி, இன்னைக்கு உங்க உடம்பு நடக்கக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு உங்க உடம்பு வேலை செய்யக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு உங்க உடம்பு எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இயேசு. அவர் ஜலத்துக்கு அளவை கட்டளையிட்டா, அந்த குறிப்பிட்ட அளவு ஜலத்தை சரீரத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால் உங்களையும் என்னையும் நடமாட பண்ணுகிறார். ஒரு ஆச்சரியத்தை கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க எசேக்கியேலை ஆண்டவர் ஆற்றை கடக்க பண்ணுகிறார். அப்போ அங்க அழகான ஒரு மேத்ஸ், ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சொல்லப்படுது. தூதன் 1000 முழம் அளந்த உடனே கணுக்கால் அளவு தண்ணி, பின்னும் 1000 முழம் அளந்த உடனே முழங்கால் அளவு தண்ணி, பின்னும் 1000 முழம் அளந்த உடனே இடுப்பளவு தண்ணி, திரும்பவும் 1000 முழம் அளந்த உடனே நீச்சல் அளவு. இப்ப கவனிக்கணும், முதலாவது 1000 முழம் சொல்லுது. ரெண்டாவது அளக்கும் போது அந்த தூதன் 2000 அளவு சொத்துறோம், 2000 முழம் அளந்திருக்கலாம். அடுத்து அவன் வேகமா 1500 இல்லாட்டி 3500 அளந்திருக்கலாம்.
ஆனா அளக்கிறதுல கூட தேவன் அளவுபடிதான் அளக்கிறாருங்க. அது பரிசுத்தாவின் அனுபவமா இருந்தாலுமே மிதமிஞ்சினதா இருக்க கூடாது. அது கோஷத்துல முதல் 1000 முழந்தான் அளக்கணும், 2வது 1000 முழந்தான் அளக்கணும், 3வது 1000 முழந்தான் அளக்கணும். அதுதான் தேவனுடைய அளவு. இன்றைக்கு உங்க சரீரத்துல, மூக்குல, கண்ணுல, வாயில, பல்லுல, உடம்புல, கோஷத்துல, குடல்ல, வயிற்றுல, கீழே, மேல, நரம்புல, எலும்புல, தசையில, அணுக்கல்ல, உறுப்புக்கள் எல்லாத்துல ஆண்டு வச்சிருக்கிற ஜலம் அவர் நியமித்த அளவின்படிதான் இருக்கு. அந்த அளவின்படி இருக்கிறதுனால தான் நீங்க ஜீவனோடு இருக்கிறீர்கள். அது கூட கர்த்தருக்கு கீழ்ப்படியுதுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த ஜலம் உள்ளே இருக்குது. எதை காண்பிக்கிறது? நம்முடைய உள்ளான வாழ்க்கையும் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதா வைக்கணும். உபவாசம் சொல்லிட்டாக்கா ஐயோ வைத்த பிடிக்கும் கள்ளத்தனமா போய் சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்டிங் சொல்லிட்டு 1.5 லிட்டர் கூழ் எடுத்து குடிச்சுக்கிட்டு நானும் ஃபாஸ்டிங் சொல்லக்கூடாது. ஓ கர்த்தர் நல்லவே, கீழ்ப்படுதல் அவசியம். கவனித்து கடந்து போட்டு சரி. இப்ப இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படியப்படுகிறார். இவர் சொல்றதெல்லாம் கீழ்ப்படியுதே. கடல் கீழ்ப்படியுது, ஆவி கீழ்ப்படியுது, காற்று கீழ்ப்படியுது, ஜலமெல்லாம் கீழ்ப்படியுது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இவருக்கு மட்டும் இதெல்லாம் கீழ்ப்படியுதுனாக்கா அதுக்கு ஒரே ஒரு விடைதான் உண்டு. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அல்லேலூயா. இயேசு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் தன் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்தான். இவர் எப்படி எல்லாருக்கும் கீழ்ப்படிந்தாரோ அதே போலதான் இந்த இயற்கையெல்லாம் கீழ்ப்படிந்தது. இவர்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் அவர்கிட்ட இருந்தது. இவர் எப்படி எல்லாருக்கும் கீழ்ப்படிந்தாரோ மற்றதெல்லாம் கீழ்ப்படுது. அப்ப இவருடைய ஜீவியம் தான் அங்க ஒரு மாதிரி, இவருடைய வாழ்க்கை தான் அங்க முன்மாதிரி, இவருடைய நடைமுறை தான் எல்லாருக்கும் வித்தியாசமானது. இவர் கீழ்ப்படுகிறவராயிருந்தா உடனே கடல் கீழ்ப்படிது, அசுத்தாவி கீழ்ப்படிது, காற்று கீழ்ப்படிது, ஜலம் கீழ்ப்படிது. அப்போ நமக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும். நாம் சொல்றதெல்லாம் கீழ்ப்படினா நீங்கள் ஒரு இயேசுவாய் மாறுங்க. நீங்கள் கீழ்ப்படுதலாய் மாறுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். சரி, இயேசுவுக்கு தான் எல்லாம் கீழ்ப்படியுமா அப்படின்னாக்கா அது மட்டும் கிடையாதுங்க. இன்னொரு அதிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்காரு. என்ன அதிகாரம்? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆச்சரியமான வசனத்தை பாருங்களேன். லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இப்ப இயேசு கீழ்ப்படிஞ்சதினால் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்தது உண்மைனாக்கா நீங்க கீழ்ப்படிந்தா இந்த லூக்கா 10:17 படி எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்பதின்படி உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இயற்கை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கும் கீழ்ப்படியும். இயேசு கீழ்ப்படிந்ததை போல நீங்க ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க, உபதேசத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்போ இந்த சீசர்கள் சொல்லுவதை போல உங்களுக்கும் எல்லாம் கீழ்ப்படியும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ இந்த செய்தியை கேட்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை எனக்கு ஆண்டு கொடுத்தாரு. எசேக்கியேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது எசேக்கியேல் 19:2 கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அங்கு வேதம் சொல்லுகிறது உன் தாய் எப்படிப்பட்டவள் என்று ஒரு கேள்வி வருது. உடனே இந்த வசனம் சொல்லுகிறது அவள் ஒரு பெண் சிங்கம். இயேசு எப்படிப்பட்டவரோ எல்லாவற்றையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவே. உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பெண் சிங்கமாய் இருக்க வேண்டும், அசிங்கமாய் இருக்க கூடாது. உன் தகப்பன் எப்படிப்பட்டவன்? அவன் என்னை போதித்து நடத்துகிறவன். அப்போ அந்த தகப்பன் நல்ல ஒரு ஆண் சிங்கமாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். செய்தியை கேட்கிற நீங்கள் பெண் சிங்கமாய் மாறுங்கள்.
ஆண் சிங்கமாய் மாறுங்கள். ஆண்டவர் உங்களை சிங்கமாய் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 53வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 8:53 சொல்லுகிறது, நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய். வாசிக்கிறேன், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவன் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறார். இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்க பிரசங்கத்தை கேட்கிறவர்களா இருக்கிறீங்களா, இல்ல கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா, இல்ல சிங்கத்தை போல மாறுகிறவர்களா இருக்கிறீங்களா? அந்த யோவான் 8:53 சொல்லுகிறபடி நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய். இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று உங்களை உலகத்துக்கு காண்பியுங்கள். நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்பது ஆவிக்குரிய உலகத்துக்கு காண்பியுங்கள். உனக்கு நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய், உனக்கு நீ எப்படிப்பட்டவனாயிருக்கிறா. கடைசியாய் 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 10:11 வாசிக்கிறேன் பாருங்கள். ஓ கர்த்தர் நல்லவே, அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் போதே எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கிற போதும் இருக்கிறோம். வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிதான் இருக்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? வல்லவர்களாய் இருக்க வேண்டியதில்லை, சூரர்களாய் இருக்க வேண்டியதில்லை, வசனத்தின்படி இருக்க வேண்டும். வசனத்திலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும், வசனத்திலே வல்லமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், வசனத்தை புது 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 வசனத்தை காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், உனக்கு நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய், வசனத்தில் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறீர்களோ அப்படிதான் உங்க ஜீவியம் இருக்கும். வசனத்தில் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ அப்படிதான் உங்க பேச்சு இருக்கும். வசனத்தில் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ அப்படிதான் உங்க ஆவிக்குரிய தன்மை இருக்கும். கடைசியாக அந்த 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் தெரியுமா? ஒன்று, வசனத்தில் எப்படிப்பட்டவர்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை. கடைசிய வசனம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தத்திலும் தேவ பக்தியிலும் மாதிரியாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலும் தேவனுடைய பக்தியிலும் மாதிரியாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு எப்படிப்பட்டவே, அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படிய பண்ணுகிறார். இயேசு எப்படிப்பட்டவே, தாய்க்கும் தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கு கீழ்ப்படுகிறவே. இயேசு எப்படிப்பட்டவர், அவர் யூத சிங்கமாயிருந்தவை. இயேசு எப்படிப்பட்டவை, வசனத்தின்படி ஜீவிக்கிறவை. இயேசு எப்படிப்பட்டவை, அவர் சொத்துரம் நடக்கையிலும் தேவ பக்தியிலும் வெளிப்படுத்துகிறவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று யோசித்து ஆண்டவர் என்னையும் இந்த வசனத்தின்படி மாற்றும், இந்த ஆண்டவர் தேவ நடக்கையின்படி மாற்றும், உண்மை போல மாற்றும் என்று ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ அது தெரிந்து கொண்டாகிவிட்டது. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? வசனத்தின்படி உட்பட்டவர்களா? நடக்கையின்படிப்பட்டவர்களா? தேவ நடக்கையின்படி உட்பட்டவர்களா? பாருங்கள். அல்லேலூயா. நாம் சிங்கத்தை போல் இருக்க வேண்டுமே. உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் சிங்கத்தை போன்ற
போன்றவள். ஓ கர்த்தர் நல்லவே. உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் சிங்கத்தை போன்றவள். ஓ தேவனின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நல்ல ஒரு தாயாக, ஒரு சிங்கத்துக்கு ஒப்பான தாயாக தேவன் இப்படியே மாற்றுவாராக. லபோதியா கத்திரவலவலவலவக்க கரக்கரவலவலவலவக்க கரதியா லகதுடியா கத்திரவலவலவக்க கரவலவலவக்க கரதியா. நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு இந்த வசனத்தை சொல்லி ஜெபி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சொல்லி ஜெபி என்று கர்த்தர் சொல்லுகிற வசனம் என்ன? எசேக்கியேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியேல் 19:2. சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கத்தின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். அல்லேலூயா. ஓ உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். எவ்வளவு சவால் மிக்க வார்த்தை! இயேசு இப்படிதான். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே நான் பயந்தாங்குழியா இருக்கக்கூடாது, நான் தயங்குகிறவளா இருக்கக்கூடாது, நான் கூனி குறுகி போயிருக்க கூடாது. எசேக்கியேல் 19:2 படி நான் ஒரு சிங்கமாய் மாற வேண்டும். பால சிங்கத்துக்கு நடுவிலே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி இந்த எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நாங்கள் ஒரு சிங்கமாய் மாற்றுவீராக. பால சிங்கத்துக்கு நடுவிலே குட்டிகளை வளர்க்கிறவர்களாய் மாற்றுவீராக. உண்மையா ஜெபிக்கிற எல்லார் மீதும் அபிஷேகம் வருவதாக. உண்மையா ஜெபிக்கிற எல்லார் மீதும் அந்த வல்லமை வருவதாக. இயேசு எப்படிப்பட்டவரோ எல்லாவற்றையும் கீழ்ப்படிய பண்ணுகிறவே. இயேசு எப்படிப்பட்டவரும் அவர் எல்லாருக்கும் கீழ்ப்படுகிறவே. நீ உனக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறாய்? வசனத்தின்படி இருக்கிறாயா? வசனத்தின்படி இருக்கிறாயா? ஓ பரிசுத்தத்தின் நல்ல தேவன் நடக்கையின்படி இருக்கிறாயா? அப்படி இருந்தால் இந்த ராத்திரி வேளையிலே என் தேவன் உங்களை சிங்கமாய் மாற்றுகிறார். பால சிங்கமாய் மாற்றுகிறார். கிருபையே எல்லா அந்நிய ஆவிகள் வெளியேறுவதாக. எல்லா வஞ்சகத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. தயக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக இயேசு எப்படிப்பட்டவரோ பகிரங்கமான ஆழமான அழுத்தம் திருத்தமான சத்தியங்களை வெளிப்படுத்திருக்கு. உனக்கு நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் என்று இல்லைக்கு கர்த்தர் கேள்வி கேட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் உத்தரவாதிகளாய், அதற்கு பதில் சொல்லுகிறவர்களாய் மாற்றுமையா. நாங்கள் பயந்தாங்குழிகளாய் அல்ல, அவன் நடுங்கி திரிகிறவர்களாய் அல்ல, வெக்கி நாணுகிறவர்களாய் அல்ல, நாங்கள் வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை காண்பிக்க உதவி செய்யும். தேவன் நடக்கையின்படி நடக்கிறோம் என்பதை காண்பிக்க உதவி செய்யும். நாங்களும் ஒரு சிங்கம் தான், பாலும் சிங்கம் தான் என்பதை நிரூபிக்க உதவி செய்யும். கர்த்தாவே எப்படி கிருபை உண்டாகட்டும். நேரே ஆளுக செய்யும். இந்த சத்தியமுடைய பிள்ளைகளை சிங்கக்குட்டிகளாய் மாற்றுவதாக இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.